Hi friends, welcome back to Dr. Nitya's Kitchen. So இப்போ புரட்டாசின்னு நிறைய பேர் வெஜிடேரியன்ஸாக இருப்பீங்க. ஸோ எதுக்கு உங்களை டென்ஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு சூப்பரான வெஜிடேரியன் ரெசிபியோடு வந்திருக்கேன். இது ஆயிஸ்டர் மஷ்ரூம், சிப்பி காளான்னு சொல்லுவாங்க. இதனுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா ஆசச் மஷ்ரூமே உங்களுக்கு கொஞ்சம் மீட்டியாக இருக்கும், ப்ரோட்டீன் ஜாஸ்தி அப்படியெல்லாம் இருந்தால் கூட எஸ்பெஷலி இந்த காளான், இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் அப்படியே உங்களுக்கு சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம இந்த KFC சிக்கன் ஸ்டைலில் ஒரு கிறிஸ்பி ஃப்ரைட் மஷ்ரூம் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். அதோட நீங்களாம் வெஜிடேரியன்ஸாக இருக்கிறதுனால பன்னீர் வச்சு ஒரு ஹெல்த்தி மேயோவும் பண்ணி காட்ட போகிறேன். இது ரெண்டும் ஒரு சூப்பர்பான காம்பினேஷனாக இருக்கும். வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆயிஸ்டர் மஷ்ரூம் மேரினேட் பண்ணுறதுக்கு நான் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்திருக்கேன். இதோட இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட், ஸோ ஒரு 3/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நான் இங்கே 3/4 டீஸ்பூன் போடுறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. சப்போஸ் உங்களுக்கு கரம் மசாலா அந்த இந்தியனைஸ் ஃப்ளேவர் வேண்டாம்னா நீங்கள் மிக்சட் ஹர்ப்ஸ் கூட போட்டுக்கலாம். ப்ளஸ் 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர். ஸோ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு இதுல கழுவி வச்சிருக்கிற ஆயிஸ்டர் மஷ்ரூம், ரொம்ப பெருசா இருந்தா மட்டும் இந்த ஸ்டெம்மை நீங்க லைட்டா பிச்சிருங்க. மற்றபடி அது அப்படியே இருக்கலாம். ஏன்னா அந்த அந்த க்ரூனீஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த இடையில இருக்கிற இடம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல எல்லாம் உங்களுக்கு நம்ம பண்ற அந்த கோட்டிங் போய் உட்கார்ந்து இன்னும் ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ ரொம்ப பெருசா இருந்தா மட்டும் நீங்க அதை பிச்சிருங்க, இல்லைன்னா அது அப்படியே இருக்கட்டும். ஸோ இந்த மசாலால நல்லா கோட் பண்ணிருங்க. ஃபர்ஸ்டே நீங்க மஷ்ரூமை கழுவிட்டு ஒரு டிஷ்யூ மேலேயோ இல்லை ஒரு கிச்சன் டவல் மேலேயோ போட்டு வச்சிருங்க. ஸோ தட் ரொம்ப தண்ணி இல்லாம இருக்கிறதுக்கு. ஸோ பாருங்க, அடுத்து கிறிஸ்பி கோட்டிங் தரத்துக்கு நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மைதா, 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இதோட கொஞ்சமா இதுக்கு சீசனிங்க்கு சால்ட். ஸோ இது போட்டு ஃபர்ஸ்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம ட்ரை பவுடரா தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ அதனால இப்பவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் ஆன உடனே நம்ம இந்த மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற மஷ்ரூம் இதை ஒரு 3-4 பீஸா இதுல உள்ள போட்டு நல்லா கோட் பண்ணுங்க. இது அவ்வளோத்தையும் நம்ம நல்லா ட்ரை ஃப்ளார்ல கோட் பண்ண போறோம். ஏன்னா பேட்டர்ல கோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்டர் ஒரு பஜ்ஜி மாதிரி ஒரு கவரிங்க கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி இது பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த கிறிஸ்பியா வரும். இது ஆக்சுவலா இந்த ரெசிபி நான் எப்போ பண்ண ஆரம்பிச்சேன்னா, ரீசன்ட் மாஸ்டர் ஷெஃப் ஆஸ்திரேலியால ஒரு ரவுண்ட் இருந்தது, நோ மீட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் ஒருத்தங்க இந்த மாதிரி பண்ணி அதை ஒரு பர்கரில், இப்போ நம்ம KFCல ஜிங்கர் பர்கர் இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணாங்க. ஸோ அதனால நான் ட்ரை பண்ண எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஐ தாட் இந்த புரட்டாசியில் நீங்களும் இதை ட்ரை பண்ணணும். ஸோ நம்ம எண்ணெய் சூடாகிறதுக்குள்ள ஒரு பர்ஃபெக்ட் ஒரு டிப்பிங் சாஸ் ரெடி பண்ண போகிறோம். இது ஒரு எக்லெஸ் மேயோ, பன்னீர் வச்சு ஒரு ப்ரோட்டீன் ரிச் மேயோ. ஸோ இங்கே நான் 50 கிராம்ஸ் பன்னீர் எடுத்து வச்சுருக்கேன். அதை க்ரம்பிள் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.
அதோட ஒரு half லெமன் ஜூஸ், 1 டீஸ்பூன் ஹனி, ஒரு 3/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், ஒரு half a டீஸ்பூன் மஸ்டர்ட் பேஸ்ட். இந்த மஸ்டர்ட் சாஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட். சப்போஸ் வந்து உங்களுக்கு ஏதாவது ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா இதில் நீங்கள் மின்ட் லீவ்ஸ் போட்டுக்கலாம், அது மின்ட் மேயோவாயிரும். ஸோ இதை வந்து நான் ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுறேன். பாருங்க, நல்ல க்ரீமியாக நம்மளுடைய வெஜ் மேயோ ரெடி ஆயிடுச்சு. சீசனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம். பாருங்க, இந்த மேயோ எப்படி க்ரீமியாக இருக்குது. இதை நீங்கள் வந்து சாண்ட்விச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்கு வேணாலும் டிப்பிங் சாஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மேயோ வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிங்கன்னா தாராளமாக வந்து உங்களுக்கு 1 வீக் வரைக்கும் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சாண்ட்விச் பண்ணும்போது இல்லை ரோல்ஸ் பண்ணும்போதெல்லாம் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் சூடாயிடுச்சு, நம்ம மஷ்ரூமை நான் போட போகிறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த உடனே நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம எடுத்துடலாம். பாருங்க, நம்மளுடைய நோ மீட் சிக்கன் ஃப்ரை, அதாவது ஆயிஸ்டர் மஷ்ரூம்ல பண்ண ஃப்ரை வந்து சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இதை நான் சொன்ன அந்த பன்னீர்ல பண்ற மேயோவோட சர்வ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிக்கும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.